கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த கர்த்தருடைய நாளிலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் அனைவருமாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுகளும் துலாக்கித்து பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த நாளில் கூட நாம் தேவனுக்கு மகிமையாக கர்த்தரை தொழுகையை நாம் தூக்கணமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் உள்ள 217வது பாடலை நாம் பாடுவோம். பரிசுத்த கூட்டம் இயேசுவை போற்றின பாடலை நாம் பாடி ஜெபத்தோடு கூட நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கடந்து செல்வோம். பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் அங்கே எழும்பே. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லேன் மனமே. ஆட்டு குட்டியும் அரசாட்சி செய்ய அண்டினொருவரும் அவரை சேர அன்பேரண்டல்லார் கண்ணீரும் துடைக்க நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லை மனமே. ஜெகத்தில் சிலுவை சுமந்தோரெல்லாம் திருமுடிய நிந்திலங்கிடவும் தேவசெயர்களை எல்லாரும் மாறு நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லின் மனமே. சோதனைகளை வென்றவர் எவரும் துன்பம் தொல்லைகளை சகித்தவரும் ஜோதிரூபமாய் மேலோகில் ஜொலிக்க நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லின் மனமே. கன்னிகையை போல் கட்ட சபையொன்று மன்னன் மானாளன் இயேசுவை மணந்து பின்னும் சொல்லறிதாம் நிலை ருசிக்க நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லின் மனமே. ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் மிகுந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நாளிலும் மீண்டுமாக நாங்கள் ஒன்று கூடி அப்பா, நாங்கள் உண்மை ஆவியோடும் உண்மையோடு தொழுதும் சுவாக்கித்தை பெற்றமைக்காக நன்றியோடு கொடுத்து வந்திருக்கிறோம். இப்பொழுது கூட உமது வார்த்தை நாங்கள் தியானிக்கப் போகிறோம் ஐயா. உமது வசனங்களை நாங்கள் தெளிவாக பேசத்தக்க எங்களுக்கு போதுமான ஆற்றலை அறிவை தந்தரணும். கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆசிரியம் பிதாவே, உமது வார்த்தைகளை கவனமாய் கேட்கத்தக்க உதவி செய்யும். தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த நாளும் யாவரும் நாம் கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கத்தக்கதாக பலூத்து தேவன் நமக்கு நன்மையான வாய்ப்பு சதமைக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோமாக. இந்த நாளில் கூட மாறி நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க வண்ணமாக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதக்கார தாவீது எழுதின சங்கீத புஸ்தகம் 96ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு நாம் செய்யலாம், நாம் கவனத்தை செலுத்தலாம். சங்கீதம் 96ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசினா பாருங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஆமரிமார்களே, கூடி வந்திருக்க நாம் அனைவருமே தேவனுடைய பிள்ளைகளாக பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டவர்கள். என்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து
பழைய பாவமான ஜீவித்திலிருந்து நாம் மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை நாம் வாயினால் அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று நாம் சாணை பெற்றோமோ அன்றைக்கு நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக செய்கிறோம், மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் பரிசுத்தவான்களாக இருப்பது நிமித்தமாக பரலோகத்தின் தேவை நாம் என்ன செய்யணுமாம்? பரிசுத்த அலங்காரத்தோடு என்ன செய்யணுமாம்? பரலோகத்தின் தேவை நாம் தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரம் என்பதை குறித்து சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று. ஆம், எனக்கு அன்பாந்தலே, பரலோகத்தின் தேவன் ஆவியாயிருக்கிறாராம். ஆம், ஆவியாயிருக்கிற தேவன் என்னில் அவருக்கு உருவம் கிடையாது. ஆகவே ஆவியான தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் என்று சொல்லி இங்கே சொல்ல. ஆவியோடும் என்றால் இந்த கனிகை தவறாக புரிந்திருக்கிறார்கள். ஏதோ திடீரென்று ஏதோ ஒரு எமோஷனிலே ஆவி வந்ததாக சத்தம் போட்டுக்கொண்டு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு துதிப்பதல்ல. அது தோழுகை. அது ஆவியோடு அல்ல. ஆவியோடு என்று சொன்னால் கர்த்தருடைய வசனத்தோடு. பாருங்கள், அதே யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, யோவான் 6:63 பாருங்கள், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதாம். பாருங்கள், கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதாம். பாருங்கள், ஆகவேதான் இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு சொல்லும் பொழுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிற நாம் ஆவியோடும், அதாவது அவருடைய வார்த்தையோடும் அவருடைய வசனத்தோடும், அந்த வார்த்தையை உண்மையோடும் என்ன செய்யணுமாம்? நாம் தொழுது கொள்ள வேண்டுமா? மாய்மானமாக அல்ல, பொய்யாக அல்ல. ஆவியான வசனத்தை நாம் உண்மையோடு என்ன செய்யணுமாம்? நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவியானவர் மிக தெளிவாக இங்கே என்ன செய்தார்? பதிவாக்கப்பட்டிருக்கிறது. மரிமார்களே, ஆவியோடும் ஆவியே உயிர்ப்பிக்கிறதாம். கர்த்தருடைய வசனம் நம்ம உயிர்ப்பிக்கிறது, உயிர்ப்பித்திருக்கிறது. என்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் பிறந்தோமோ அன்றைக்கு நாம் பழைய பாவமான ஜீவித்திலிருந்து ஒரு புதிதான பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். யாக்கோப்பு இதை குறித்து கூறும் பொழுது பாருங்கள், யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பாருங்கள், யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அமரிமாலே, கர்த்தருடைய வசனத்தினாலே நாம் ஜெனிப்பித்திருக்கிறோம், பிறந்திருக்கிறோம், புதிதான பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறார், பழையவைகள் ஒழிந்து போனே, எல்லாம் புதிதாய். அமரிமாலே, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம், தேவனுக்கு சொந்த ஜனங்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எப்பொழுது? கிறிஸ்துவுக்குள்ளாக. கிறிஸ்து சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து அந்த சுவிசேஷத்தை கீழ்ப்படிந்த பொழுது நாம் புதிதான பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் பரிசுத்தர்களாக, பரிசுத்தவான்களாக, தேவ பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எபேசிய சபைக்கு எழுதும் பொழுது இப்படியாக ஆவியானவர் எழுதுகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தலாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தாராம். ஒரு காலத்தில் அக்கிரமங்களாக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை தேவன் தம்முடைய வசனத்தினால் உயிர்ப்பித்தார். அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரிவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள்.
அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்சத்தின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமிகள் மரித்தராயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிருவினாலே ரட்சிக்கப்பெற்றலாம் அறிவாளே. நாம் கிருவினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், புதியதாக பிறந்திருக்கிறோம், கர்த்தருடைய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி பரிசுத்தவான்களாகி தேவனுடைய பிள்ளைகளாக அறிவாளே. ஆகவேதான் நீங்களும் நானும் தேவனை தொழுது கொள்வது பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ள. பரிசுத்த அலங்காரம் என்பது என்ன? நாம் எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் பிறந்தோமோ, எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசித்து கீழ்ப்படிந்து பாவம் மன்னிப்புக்கு நாம் தான் பெற்றோமோ, அன்றைக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றிருக்கிறோம். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 38வது வசனத்திலே முதலாக பேதுருவின் சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்தவர்கள் மனம் திரும்பி அப்போஸ்தலரை பார்த்து கேட்கிறார்கள். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 37வது வசனத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது அப்பொழுது பேதுரு அப்போஸ்தலர் சொன்னார்கள், நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பாவம் மன்னிப்புக்கு நாம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறலாம் அறிவாளே. என்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் பிறந்தோமோ, என்றைக்கு பாவ மன்னிப்புக்கு நாம் சாமி பெற்றோமோ, அன்றைக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றிருக்கிறோம். எபேசியர் 1 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை தெரிக்கப்பட்டிருக்கிறார் அறிவாளே. உண்மைதான். ஆகவே பரிசுத்த ஆவியானவர்களால் முத்திரை பெற்ற நாம், பரிசுத்த ஆவியானவர்கள் வரத்தை பெற்ற நாம் பாவ மன்னிப்பு பெற்று தேவ பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இது கிருபை. அப்படிப்பட்ட நீங்களும் நானும் ஆவியின் கனிகளான அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சலுக்கு இப்படிப்பட்ட அலங்காரத்தோடு கூட நாம் பல்லுக்கு நாம் மீன்சிலுமாம் நாம் தொழுது கொள்ள வேண்டும். நாம் பழையவர்கள் அல்ல. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது என்றைக்கு நீங்கள் நானும் தேவ பிள்ளையாக மாற்றப்பட்டோமோ, அன்றைக்கு நாம் தேவனுக்கு சொந்தமாக பிள்ளையாக மாற்றப்பட்டோம். நாம் நம்முடைய அல்ல. வாசிக்கலாம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19வது வசனத்திலே உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும் அறியலாம். நம்முடைய அல்ல, நாம் தேவன் சொந்தம். ஆகவேதான் பேதுரு தம் நிருபத்தை எழுதும் பொழுது 1 பேதுரு 1 அதிகாரம் 15-16 வாசிக்கும் பொழுது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போலாம். நம்முடைய தேவன் பரிசுத்தர், அவருக்கு எந்த பாவமும் இல்லை. ஆகவே அப்படி அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் அறிவாளே. பரிசுத்தமான பிள்ளைகளாக நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு, பரிசுத்த அலங்காரம் என்பது ஆவின் கனிகளான அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிப்பெருமை. எனக்கு அந்த அநேக இன்றைக்கு என்ன செய்கிறீர்களே, இப்படிப்பட்ட வசனங்கள் என்ன செய்வது ஆராய்ந்து பார்ப்பது கிடையாது. ஏதோ ஆவியை பெற்றதாக மக்கள் மத்தியில் சிலர் தவறான கருத்துக்களை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாமல், ஆவியால் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு தவறான போதனையை போய்த்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மத்திய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை வாசிக்கும் பாருங்கள். மத்திய 15ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். மாயக்காரர்கள் உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் இடத்திலே சேர்ந்து தங்கள் உதவியினால் என்னை கனம்புகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது. மனுஷருடைய கற்பனை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி
நன்றாய் சொல்லியிருக்கிறான் ராமரிமாவே. உண்மைதான். இன்றைக்கு உலகை தண்ணீர் எழும்பி கர்த்தருடைய வசனத்தை அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள், பயன்படுத்தி வருகிறார்கள். நான் சிறு பையனாக இருக்கும் பொழுது ஒரு ஊழியக்காரர் பிரசங்கத்தை கேட்டேன். அப்பொழுது அவர் நடந்த ஒரு உண்மையை சொன்னார். என்ன உண்மைன்னு சொன்னால், ஒரு ஊழியக்காரர் அநேகரிடத்திலே பெயர் பெற்றவர். அவர் வீட்டுக்கு பக்கத்தாலேயே அவருடைய சபையால் இருக்கின்றது. அந்த சபையிலே வந்து அவர் செய்தார், பிரசங்கிக்க வருகின்றார். பிரசங்கிக்க வரும் பொழுது பக்கத்து வீட்டிலே இருந்து அவர் பக்கத்து வீட்டு சொந்தக்காரருடைய சேவல் அவர் வீட்டுக்கு வந்ததாம். உடனே அதை பிடித்து அதை என்ன செய்த கட்டி அடைத்து வைத்து வந்துவிட்டார். அவர் யோசனை பாருங்கள். மதியம் வந்து நாம் என்ன செய்ய சீக்கிரமாக அதை சுத்தம் செய்து நாம் இன்றைக்கி என்ன செய்ய வேண்டுமாம், நாம் கோழி கறி சமைக்க வேண்டும், சேவல் அடி சமைக்க வேண்டும் என்று சொல்லி அதை பிடித்து கட்டி அதை மூடிவிட்டு வந்து விட்டார். ஜனங்களாம் வந்திருக்கிறார்கள். அவர் இன்றைக்கு மிக ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு ஆவேசத்தோடு செய்கிறார், பிரசிக்கின்றார். அதாவது பாவத்தை குறித்து இச்சையாயிருப்பாயாக என்று சொல்லி பாவத்தை குறித்து அவர் பிரசங்கித்த பொழுது அவருடைய மனைவியும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் பிரசங்கித்த பிறப்பு எல்லாரும் இன்றைக்கு இவ்வளவு உற்சாகமாக பேசுகிறாரே என்ன என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு என்கிறார்கள். அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். உடனே சபை முடிந்தது, ஆராதனை முடிந்தது. உடனே போய்விட்டார்கள். உடனே அவர் வீட்டுக்குடனே புறப்பட்டு வந்து தன் அணிந்திருந்த உடைகளெல்லாம் கலட்டி வைத்துவிட்டு என்ன செய்தார், அந்த சேவலை அறுத்து சமைப்பதற்காக நினைக்கிறார். அவர் புறப்பட்டு போய் அங்கு பார்க்கின்றார். மூடி வைத்த இடத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அங்கு சேவல் இல்லை. உடனே அவருக்கு கோபம் வந்து விட்டது. எங்களா சேவல் எங்களா என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் மனைவி சொன்னார்களாம், ஐயா, ஐயோ, இன்றைக்கு நீங்கள் பிரசங்கித்து பிரசங்கம் என் உள்ளத்தை தொட்டது. நாம் செய்த பாவம் என்று உணர்ச்சியதாக என்ன செய்தேன், நான் உடனே ஓடி வந்து அதை திறந்து விட்டேன். அது பாவம் என்று நீங்கள் சொன்னதை நான் அறிந்தேன், உணர்த்தப்பட்டேன்னு சொல்லி அந்த அம்மா சொன்ன பொழுது அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், அடே, நான் ஊருக்குத்தானா பிரசங்கம் பண்ணேன், உனக்கல்ல, ஏன் இப்படி செய்தாயின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் இது எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கிறது பாருங்கள். இன்றைக்கு தவறான போதனையை போதிக்கின்ற அநேக மக்கள் இன்றைக்கு இப்படித்தான் செய்கிறார்கள். தங்களுடைய சுயநலத்துக்காக, தங்களுடைய சுகமான வாழ்க்கைக்காக தவறான போதனை போதிக்கின்ற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். இவர்கள் எப்படி பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ள முடியும்? பரலோகத்தின் தேவன் பரிசுத்தராயிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் நான் சொல்லுவோம், பரிசுத்தராயிருக்க வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அந்த பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நாம் பரலோகத்து தேவனாவும் சொல்லி தொழுது கொள்ள வேண்டுமா? முதலாக கிறிஸ்துவுக்கு பிறந்தவர்கள் பேதுரு மூலமாக சுவிசேஷத்தை கேட்டு தேவப்பிள்ளையை மாற்றப்பட்டு அந்த 3000 பேர்கள் இணைக்கிறார்கள். ஒவ்வொரு வாரத்தும் நாங்கள் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை தொழுது கொண்டார்கள். அப்படி எப்படி தொழுது கொண்டார்கள்? வாசினா பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாருங்கள், அப்போஸ்தலர் 2:42, அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கதிலும் ஜெபம் பண்ணதிலும் உறுதியாய் தரித்திருந்தார். இதுதான் பரிசுத்த அலங்காரம். தேவ சித்தத்தின்படி, தேவ வசனத்தின்படி, தேவ வார்த்தையின்படி செய்தார்கள். அவர்கள் பரலோகத்தின் தேவனை தொழுது கொண்டார்கள். 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தினை வாசிக்கும் பொழுது பாருங்கள், 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, பாருங்கள், கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியிலே பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரி, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள்,
அவர் பூச்ச கருத்தை அசாதுபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர் ஆம். நாம் அவருடைய பார்வையிலே பயந்தவர்களாயிருக்க வேண்டுமா? தேவனுடைய அநாதி திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி அவருக்கு செலுத்த வேண்டிய நாமத்திற்கு அவர் மகிமையை என்ன செய்யலாம்? நாம் செலுத்த வேண்டும். காணிக்கை கொடுக்கும் பொழுது கூட அவருடைய சந்நிதியிலே பிரவேசித்து அவர் சித்தத்தின் என்ன செய்யலாம்? காணிக்கை கொடுக்க வேண்டும். அதாவது பரிசுத்த அலங்காரத்தோடு அப்போஸ்தல உபதேசத்திலே அவர் நிலைத்திருந்தார்கள். அப்போஸ்தல உபதேசம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்டது. தேவன் கிறிஸ்துவோடு கூட பேசினார், கிறிஸ்து அப்போஸ்தலரோடு பேசினார். தேவனுடைய வசனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். பாருங்கள், யோவான் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், யோவான் 12ஆம் அதிகாரம் 49-50 வாசிக்கலாம். பாருங்கள், நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்று உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவை எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசினான். தேவன் சொன்னதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்து கூட சுயமாக சொந்தமாக பேசவில்லை. தேவ வசனங்களை தேவ வார்த்தைகளை பேசினார். தேவன் பேசினே சொன்ன அந்த வசனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின அவருடைய வார்த்தைகளைத்தான் அப்போஸ்தலர்கள் பேசினார்கள், அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள். அப்போஸ்தலர்கள் கூட சுயமாக சொந்தமாக சொல்லவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான கட்டளையாக்கி அப்போஸ்தலர்கள் சொல்லும் பொழுது அவர் சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆக நாங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களுடன் இருக்கிறது. மரிமார்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னவைகளை, இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டவைகளையும் அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார். அப்போஸ்தலர்கள் கூட அவர் சுயமாக சொந்தமாக பேசவில்லை. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், அநேகர் வேதாகமத்தை கையில் வைத்துக்கொண்டு அவர் சொந்தமாக சுயமாக சொந்த கற்பனைகளை உபதேசமாக பிரசங்கிக்கிற மக்களை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய தவறு பாருங்கள். நாம் பரிசுத்த அலங்காரத்துடன் சொன்னார், தேவனுடைய வசனத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி, தேவன் சொன்னதைத்தான் நாம் பிரசங்கிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்தவைகளை கிறிஸ்து போதித்தார், கிறிஸ்து போதித்தவைகள் அப்போஸ்தலர்கள் போதித்தார்கள், அப்போஸ்தலர்கள் போதித்தவைகள் தான் பரிசுத்தாவியார் மூலமாக இந்த வேதாகமத்திலே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இதை குறித்து எபிரேயர் சொல்வது பாருங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் நான் திருப்பவும் பாருங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனம் வாசனை பாருங்கள். ஆகையால் நாம் கேட்டவர்களை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்திக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்திலே கேட்டவர்களால் நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தமிழ் சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிறே. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கிறோம்? தேவனுடைய வார்த்தை, பரிசுத்தான பதிவாக்கப்பட்ட வார்த்தை. இவைகளை நாம் சத்தியத்தை சத்தியமாக போதிக்க வேண்டும். சுயமாக சொந்தமாக போய் செய்யக்கூடாது. பாருங்கள், பேதுரு கூறும் பொழுது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவன் போதித்தால் வேத வாக்கின்படி போதிக்க கடவன், தேவன் சொந்த வசனத்தின்படி போதிக்க கடவன். சுயமாக சொந்தமாக எதையுமே போதிக்கக்கூடாது. 1 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்னவே வேண்டாம் என்று ஆமரிமாளி. அப்படி செய்துவிட்டுதான் பரிசுத்த அலங்காரமாயிருக்கிறது. தேவ வார்த்தையை சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும், உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். வேதாகம் எங்கு போதிக்கிறதோ அங்கு நாம் போதிப்போம்.
வேதாகம் எங்கு பேசுகிறோம் அங்கு நாம் பேசுவோம். வேதாகம் அமைதியாக இருக்கிற இடத்திலே நாமும் அமைதியாக இருப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறியதே பாவம். பாருங்கள், ஆமரிமாடி பரிசுத்த அலங்காரத்தோடு சொல்லும் பொழுது வேத வசனத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி நாம் கர்த்தருடைய வசனத்தை போதிக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் அதைத்தான் செய்தார்கள். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஜெபம் பண்ணுதலிலும் அப்பம் பிக்கலிலும் உறுதியாய் தெரித்திருந்தார்கள். பாருங்கள், எவ்வளவு ஒரு அருமையான வசனங்கள். இதுதான் பரிசுத்த அலங்காரம். ஆவியானவர் சொல்லப்பட்டு அந்த வரத்தின்படி, ஆவியான முத்திரையாக்கப்பட்டு அவர் சத்தியத்தின்படி நம் சத்தியத்தை சத்தியமாய் போய், அதுதான் பரிசுத்த அலங்காரம். பாருங்கள், அதை விட்டு நம் விருப்பத்திற்கு, நம் இஷ்டத்திற்கு எதையுமே பேசக்கூடாது, பேசக்கூடிய இஷ்டத்தை செய்யக்கூடாது. பாடும் பொழுது கூட பாருங்கள், தேவனுடைய வார்த்தை என்ன போதிக்கிறோம் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே பாருங்கள், எத்தனை பேர் தேவனை பாடுகிறோம், தேவனத்திலே பாடுகிறோம் என்று சொல்கிறார்கள். அவருடைய தவறான கருத்துக்களை, தவறான செயல்களை நாம் செய்வதை பார்க்கிறோம். பாடும் பொழுது இசைக்கருவிகளை பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறதானே மக்களை கவர்ச்சி பண்ணும்படியாக இன்றைக்கு எத்தனை பேர் ஆர்கெஸ்ட்ரா அதுபோல் இன்றைக்கு நினைக்கிறார்கள். இசைக்கருவிகளை பயன்படுத்தி கொண்டு பாடும் பொழுது நடனம் ஆடுகிறார்கள், பாடும் பொழுது நாட்டியம் ஆடுகிறார்கள், இசைக்கருவியை பயன்படுத்துகிறார்கள். அறிமாளி, எவ்வளவு பெரிய தவறு! இது பரிசுத்த அலங்காரம் அல்ல. பரிசுத்த அலங்காரம் என்பது வேத வசனத்தின்படி அன்போடும் சாந்தத்தோடும் பொறுமையோடும் இச்சை அடக்கத்தோடும் விசுவாசத்தோடும் நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். பரந்தான் பரிசுத்த அலங்காரம். அதை விட்டு தவறான கருத்துக்களுக்கு, தவறான கற்பனைகளுக்கு நாம் நினைச்சுக்கூடாதாம். ஆதாரம் அநேகர் அப்படித்தான் செய்கிறார்கள், வேத வசனை புரட்டுகிறார்கள். வாசிப்போம் பாருங்கள், 2 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் திருப்பவும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவர்களில் சில காரியங்கள் அறிகிறது கையாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டாமல் இன்றைக்கு அப்படித்தான் செய்கிறார்கள். வேத வசனங்களை புரட்டுகிறார்கள். தவறான போதனைகளை, தவறான உபதேசங்களை, தவறான கருத்துக்களை, தவறான தகவல்களை மக்கள் மத்தியில் திணிக்கிறார்கள். பாருங்கள், அது எவ்வளவு புரியுமா? இது பரிசுத்த அலங்காரம் அல்ல. வேத வசனத்தின்படி பாருங்கள், இன்றைக்கு அநேக சகோதரிகள்மார்கள், அநேக பெண்கள் இதோ அங்கு ஆராதனைக்கு வருகிற வேளையிலே என்கிறார்கள், விலையுறந்த பட்டுப்படவைகளை அணிந்து வந்து எல்லாரும் பார்க்கும்படி என்கிறார்கள், தங்களை காட்டுகிறார்கள். அவளுக்கு இருக்க நகைகளாக அணிந்து கொண்டு அங்கு வந்து என்கிறார்கள். அந்த இடத்திலே ஏழைகள் விதையோடு பார்க்கிறார்கள். அதுவுள்ளே அலங்காரம். அதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பாருங்கள், 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். பாருங்கள், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கலாம். பாருங்கள், மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாகிறாமல் அழியாதே அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறுவது அலங்காரம். பரிசுத்த அலங்காரம் என்பது வேத வசனத்தின்படி அன்போடு சாந்தத்தோடு விசுவாசத்தோடு நீடிய பொறுமையோடு நாம் பரலோகத்தின் தேவனை சின்னமாம் தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் பரிசுத்த அலங்காரம். வேதவசத்தில் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் பாருங்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் பாருங்கள், 40 வசனம். சகலமும் நல்லொழுக்கமாயும்
கிரமமாயும் செய்யப்படுகிற சகலமும் நாம் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது, கர்த்தர் வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது, நாம் பாடல்கள் பாடும் பொழுது, கர்த்தரை பந்திலே பங்கு பெறும் பொழுது, கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் நடைபெற வேண்டும். பாருங்கள், தேவனுடைய வாக்கியம் எவ்வளவு தெரியும். அதுதான் பரிசுத்தலங்கார். தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்தில் கூட படுதற்றதாக தேவனுக்கு பிரியமானபடி நாம் மனப்பூர்வமாக நிச்சயமாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். காணிக்கை செலுத்துவதை குறித்து நாம் ஏற்கனவே வாசித்தோம். தேவ சித்தத்தின்படி அவர் சன்னிதானத்தில் வந்து நாம் தேவனுக்கென்று கொடுக்கும் பொழுது பழுதற்றதாய் கொடுக்க வேண்டுமா, மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டுமா என்றால் தேவனிடத்திலிருந்து பெற்று தேவனுக்கென்று கொடுக்கிறோம். தவிர மனப்பூர்வமாய் கொடுக்கத்தக்கதானே எங்களுக்கு இந்த வாய்ப்பினை சொந்தமிக்காக ஸ்தோத்திருக்கிறோம். உம்முடைய கரங்களிலிருந்து நாங்கள் பெற்று உமக்கென்று கொடுக்கிறோம் என்று சொல்லி மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்திலே பாருங்கள், இந்த கன்னிகை தேவனுக்கென்று கொடுக்கிற விஷயத்திலே விஷமத்தோடு கட்டாயத்தோடு கொடுக்க அது வரல உண்மை. அவர் செலவெல்லாம் போக மீதியானதை, கிழிந்த நோட்டுக்களை, பழுது உள்ளதை சில கொண்டு வந்து கொடுக்க அதுவல்ல கர்த்தருக்கென்று கொடுப்பது. மனப்பூர்வமாக கொடுக்க அதுதான் பரிசுத்த அலங்காரம். பாருங்கள், மல்கியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது பாருங்கள், மல்கியா 1 அதிகாரத்திற்பம் பாருங்கள். பாருங்கள், மல்கியா 1 அதிகாரம் 12, 13, 14 வாசிக்கலாம். நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானதென்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதுனாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசில் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அது உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். தன் மந்தையில் கடாயிருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனையில் கர்த்தர் சொல்லாமல் அறிவார்கள். எவ்வளவு பெரிய தவறு! தேவனுக்கென்று கொடுக்கும் பொழுது படுதற்றவைகளை முதன்மையாக கொடுக்க வேண்டும். நமக்கு தெரியும், தேவன் காயின் ஆபீரத்தில் காணிக்கு எதிர்பார்த்த பொழுது ஆபீர் என்ன செய்தான்? தன் மந்தையிலே போய் படுதற்றது சுத்தமானது முதன்மையானதை கொண்டு வந்து தேவனுக்கென்று பலி செலுத்தினான். ஆனால் காயினோ விசுவாசம் இல்லாமல் தன் நிலத்தில் கிடைத்ததை கொண்டு வந்து காணிக்கை செலுத்தினார். ஆனால் தேவன் ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொண்டார், காயின் காணிக்கை நிராகரித்தார். காரணம் என்ன? ஆபேல் விசுவாசத்தினாலே தேவனுக்கு முதன்மையானதை பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனுக்கு செலுத்தினான். அதை குறித்து எபிராசியர் சொல்லும் பொழுது ஆபேல் மரித்து பேசுகிறான் என்று சொல்கிறார். பாருங்கள், வாசிக்கலாம் பாருங்கள். எபிரேயர் 11 அதிகாரம் 4வது வசனத்தில் பாருங்கள், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்து முன்னே பேசணும் பரான். காணிக்கை செலுத்துவது கூட நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு தேவ சித்தத்தின்படி மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டுமா? முதல் நூற்றாண்டில் அப்படி செய்தார்கள். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு இருக்கிற சொத்துக்களெல்லாம் பொதுவாக வைத்து அவர்கள் சில அனுபவித்தார்கள். தங்களுக்கென்று தேவனுக்கென்று கொடுப்பதிலே உற்சாகமாய் கொடுத்தார்கள். அதே புரிந்து நானும் தேவனுக்கென்று கொடுப்பதிலே மனப்பூர்வம், அதுதான் பரிசுத்த அலங்காரம். அதனாலே இப்படிப்பட்ட தேவ வசனங்கள் சொல்லும் பொழுது நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு தேவன் தொழில் கொள்ளும் சொன்னார். ஆவியோடும், அதாவது தேவ வசனத்தோடும் அது உண்மையோடும் என்ன நாம் தொழில் கொள்ள வேண்டும். அப்போ 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா?
அனனியா சப்பீரா தங்களுக்கு இருக்கின்ற சொத்துக்களை விற்று பாதியை மறைத்து விட்டு மீதியை கொண்டு அப்போஸ்தலர் பாதப்படியில் வைக்கிறார்கள். எங்கள் சொத்துக்களை இவ்வளவுதான் விற்றோம் என்று சொல்லி. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் காட்டி சொல்கின்றார். அப்போஸ்தலர்கள் அனனியாவிடத்தில் கேட்ட பொழுது சொத்துக்களை இவ்வளவு தானா விட்டான், ஆமாம் என்று சொல்கிறார். அவன் மனைவி அப்படியே செய்கிறார்கள். ஆனால் நான் அது பாருங்கள், அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பார்வையிலே நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டுமா, மிக மிக ஜாக்கிரதை இருக்க வேண்டுமா. பரிசுத்த அலங்காரம் என்பது தேவ வசனத்தின்படி, அவருடைய வசனத்தின்படி உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் அதை உண்மையோடும் தொழு, அதுதான் பரிசுத்த அலங்காரம். அப்படிப்பட்ட தொழுகைத்தான் பரலோகத்து தேவன் நமக்கு தெளிவாக்கிறார். பாருங்கள், தேவ வார்த்தையோடு தெளிவாய் பதிக்கிறது. நீதிமொழி புஸ்தகத்திலே சாலமோன் சொன்னது பாருங்கள். நீதிமொழிகள் 4 அதிகாரம் பாருங்கள். பாருங்கள், நீதிமொழிகள் 4 அதிகாரத்தில் 7, 8, 9 வாசிக்கலாம். ஞானமே முக்கியம், நாணத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடிவை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும் பராமரிமானே. தேவனுடைய பார்வையிலே தினவசனத்தை கேட்டு ஞானத்தோடு செய்ய வேண்டுமா. அதுதான் பரிசுத்த அலங்காரம். அதைத்தான் சங்கீதக்காரத்தால் சொன்னார், பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். தேவனுக்கு முன்பாக நம்ம நடுங்க வேண்டும், தேவனுக்கு பயப்பட வேண்டும். எழுவாத்தி நம்மோடு இருக்கிறது பாருங்கள். இது வசனந்தானம் நிச்சயமாம் நாளைக்கு நியாயத்திற்கு போகிறது பாருங்கள். எழுவாத்தி தெளிவாக போதிக்கிறது பாருங்கள். யோவான் 12 அதிகாரம் 48 வாசிக்கும் பொழுது, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற ஒன்று இருக்கிறது. நான் சொல்லிய வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் பாருங்களா. அவருடைய வசனத்தின்படி நாம் தேவனை தொழுது கொள்ள, அதுதான் பரிசுத்த அலங்காரம். ஆவியோடும் அது உண்மையோடு நாம் தொழுது, ஆவியோடு சொல்வது அவருடைய வசனத்தோட. ஆவியை நம்ம உயிர்ப்பிக்கிறது, வசனம் உயிர்ப்பிக்கிறது, நம்ம ஜெயிப்பிக்கிறது, தேவப்பிரியா மாற்றி அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நாம் பெற்றுக்கிறோம் பாருங்கள். ஆகவே பரிசுத்த அலங்காரத்துடன் சொல்லும் பொழுது தேவனுடைய வசனத்தின்படி தேவன் சொன்ன வார்த்தையும் நம்ம சொன்னமாம் அவர் அப்படி தொழுது கொண்டால்தான் அந்த தொழுகையை தேவன் ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசிர்வதிப்பார் பாருங்கள். மனுஷனுக்கு கற்பனை செய்யக்கூடாது, உபதேசமாக போதிக்கூடாது, நம்ம கேட்கவும் கூடாது. அது வீணான ஆராதனை. தேவனுக்கு பயந்து தேவ வார்த்தையின்படி தேவ வசனத்தின்படி நாம் செய்கிறது, அதுதான் பரிசுத்த அலங்காரம். அப்படி பரிசுத்த அலங்காரத்தோடு சின்னமாம் பருவத்திலே நாம் தொழுது கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தொழுகைத்தான் பருவத்தை தேவன் பார்க்கிறார். முதல் நூற்றாண்டுக்கு அப்படி அதை தந்திக்கு நாம் செய்கிறோம். இந்த கனிகள் பாருங்கள், கர்த்தரை பந்தியை கூட அலட்சியமாக செய்கிறார்கள். அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாரத்து முதல் நாளே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருந்தார்கள். தொழுகை என்றாலே பாடல், ஜெபம், அப்போஸ்தலர் உபதேசம், கர்த்தருடைய பந்தி, கர்த்தருக்கு கொடுத்த 5 அம்சங்கள் இதுதான் பரிசுத்த அலங்காரம். ஆனால் அநேகர் மாதத்தில் ஒரு முறை, வருடத்தில் ஒரு முறை ஏதோ விசேஷ பண்டிகை நாள் நினைக்கிறார்கள். அப்போ எவ்வளோ பெரிய தவறு பாருங்கள். அந்த இவரை மாற்றி போதிக்கிறது. வாரத்தின் முதல் நாளிலே அவர் அப்பம் முதல் நூற்றாண்டுக்கு அப்படித்தான் அதைத்தான் நாம் பிடிச்சுக்கிறோம். இதுதான் பரிசுத்த அலங்காரம். என் கண்பாந்திரி, இப்படிப்பட்ட பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நான் பருவத்தை தொழுது கொண்டால் அது எவ்வளோ பெரிய ஆசமான காரியம் பாருங்களா. இன்றைக்கு நீங்கள் நானும் ஒன்று கூடி இந்த பரிசுத்த அலங்காரத்துடன் செய்தோம். நாம் தேவனை தொழுது கொண்டோம். இந்த தொழிலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த தொழில் அமைச்சிப்படாதாம் நாம் தவறுகளில் ஏற்படாது. ஒவ்வொரு வாரமும் தவறாமல் வந்து அப்போ உபதேசத்தை கேட்பதிலும், பாடல்களை பாடுவதிலும், ஜெபம் பண்ணுவதிலும், கர்த்தரை பந்திலே பங்கு பெறுவதிலும், தேவனை ஆசீர்வாத தேவனுக்கு கொடுப்பதிலும் நாம் முதன்மையாயிருப்போம். இதுதான் பரிசுத்த அலங்காரம். இப்படிப்பட்ட அலங்காரத்தில் தேவனை தொழுது கொண்டு தேவன் பிரியமாயிருக்கு, தேவன் செய்வாராக. தேவன் தாமே இந்த வசனத்தையும் கேட்டு நம்ம ஆசிரிப்பார். உங்கள் அன்பார்ந்த கவனத்திற்கு நன்றியை சொல்லிக்கொள் ஜெபம். எங்கள் நேசமுள்ள பரலோகத்தின் தூய பிதாவே,
உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இந்த நாளின் கூட நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுதுள்ள வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தெளிவாக ஆராய்ந்து பார்த்தோம். இப்படியாக நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு ஒவ்வொரு வாரம் ஒன்று குழுமி தொழுதில் எங்களுக்கு வேண்டிய ஆற்றலை தந்தள்ளும். தொடர்ந்து பாதுகாத்துக்கொள்ளும். எங்கள் பாவக்குற்றம் தெய்வாக மன்னியும் பிதாவே. இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றின்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.